எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. காத்துல கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலைதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதியில் போட்டிக்கிட்டும் வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்கு வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைவரான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவு கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணிவு அவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்தில் வெளியிலே கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதான்னு மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லி என்ன இருக்கு? திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி. இங்க கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி, நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேராபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதிமுக பாஜக புதுசா முளைக்கிற கட்சிகளுக்கும் கிடைக்கிற ஊடக சொகுசு அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. இது இன்று நேற்றல்ல, 75 வருஷமா நாம் எதிர்கொள்கிற சவால். அந்த சவாலையும் சாதனையாக்கி இருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த இயக்கம். நம்முடைய சொல்லாற்றல், எழுத்தாற்றல், மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பித்தான் நாம் செயல்படணும். நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியுடையவங்களாக இல்லை. தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாறுல நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட கவனச்சிதறல்களுக்கு ஆளாகிடாதீங்க. உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்க ஆற்றலை செலவிடுங்க.